குரோம் டிசைன் நீங்க பண்ணும்போது, ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல மட்டும் எப்படி குரோம் பவுடர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். டிப் வந்து ஷைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷைனஸோடவே நீங்க பண்ணீங்கன்னா, மேல இருக்க ஜெல் பாலிஷ்லாம் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். உங்க கையில பண்றதா இருந்தாலும், கையிலயும் ஷைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு, உங்க நேச்சுரல் நெயில்லயே ஷைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மேல டிப் வைக்கணும். டிப்லயுமே வந்து பேக் சைட்ல வந்து கொஞ்சம் ஷைனஸ் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்ல எக்ஸ்டென்ஷன்ல போட்டிருக்கேன். சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்லாம் சொல்லிக் குடுத்துருப்பேன். அதுலலாம் இருக்கும். ஸோ, நீங்க அதுல செக் பண்ணிக்கோங்க. பஃபர் எடுத்து ஷைனஸ் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேட் ஃபினிஷ்ல இருக்கும். ஷைனஸ் இருக்காது. இதுக்கு மேல நீங்க அசிட்டோன் ஃப்ரீ வச்சு அந்த டஸ்ட்ட ரிமூவ் பண்ணணும். பஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால டஸ்ட் இருக்கும். ஸோ, அந்த டஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதே மாரி கார்னர்ல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, அந்த ஷேப் நீங்க கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் ஓவல் ஷேப்ல பண்றேன். உங்களுக்கு வந்து என்ன ஷேப்ல உங்களுக்கு ஷேப்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன ஷேப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஷேப் கொண்டு வந்துருங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு என்ன ஷேப் அதிலயே இருக்கோ, அத நீங்க கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நான் அசிட்டோன் ஃப்ரீ, லிண்ட் ஃப்ரீ ஷீட்ல டிப் பண்ணியிருக்கேன். ஸோ, அப்படியே வைப் பண்ணி தொடச்சிடுங்க. நீங்க நார்மல் ஷீட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அதுல நூல் மாரி வரும். ஸோ, இதுல வந்து நூல் மாதிரி எதுவும் வராது. அதுக்காக தான் இது பேர் வந்து லிண்ட் ஃப்ரீ ஷீட். ஓகேவா? ஸோ, இந்த மாரி ஷீட் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஷீட்டும் யூஸ் பண்ணாதீங்க. டிஷ்யூ அந்த மாரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு மேல உங்களுக்கு பேஸ் கலர் என்ன கலர் வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு டார்க் கலர் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக டார்க் கலர் எடுத்துக்கிறேன். பேஸ் கலர் எப்பயுமே 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணுவோம். குரோம்க்கு வந்து அந்த மாரி ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணக்கூடாது. நீங்க அதுக்கு மேலேயே டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் சொல்றேன். இப்போ நான் பேஸ் கோட் எடுத்திருக்கேன். பேஸ் கோட் எடுத்து நீங்க இப்போ ஒரு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம பேஸ் கோட்ல நம்ம வரைவோம் இல்லையா? இப்போ பாருங்க. இத மாரி நம்ம அப்ளை பண்ணிட்டு இத மாரி நம்ம டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணிட்டு, க்யூர் பண்ணிட்டு நம்ம மேல அப்ளை பண்ணுவோம். அதையும் நான் இதுல பண்ணி காட்டுறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் குரோம் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ண டிசைன் மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க இடத்துலயும் வந்து அந்த குரோம் பவுடர் அப்ளை ஆகிடும். இந்த மாரி நீங்க டிசைன் பண்ண இடத்துல மட்டும் இல்லாம, மத்த இடத்துலயும் உங்களுக்கு குரோம் பவுடர் அப்ளை ஆகிடும். ஸோ, இந்த மாரி பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பேஸ் கலர் அப்ளை பண்ணிட்டு க்யூர் பண்ணியிருப்போம். ஸோ, அந்த டைம்லயே அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு பேஸ் கோட் எடுத்துக்கோங்க. பேஸ் கோட் எடுத்து டிப் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணணும். பேஸ் கோட் எடுத்து டிப் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ப்ராடக்ட் வந்து மினிமலா எடுத்தாலே போதும். நெறைய எடுக்கக்கூடாது. இப்போ 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கிறேன்.
பேஸ் கோட் அப்ளை பண்ணி க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு ஃபைலர் எடுத்துக்கோங்க. ஃபைலர் எடுத்து மேல இருக்க லேயர் ஃபுல்லா நீங்க கம்மி பண்ணணும். இப்போ இந்த மாரி ஃபைலர் யூஸ் பண்ணி மேல இருக்க ஷைனஸ் ஆன் லேயர் ஃபுல்லாவே நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லா தொடச்சிருங்க. இப்போ ஃபுல்லா அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சதுக்கு அப்புறம், நீங்க டாப் கோட் எடுத்துக்கோங்க. டாப் கோட் எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு டிஃபரண்டா டாப் கோட் அப்ளை பண்ணி உங்களுக்கு டிசைன் சரியா இது பண்ண முடியல அப்டின்னா, நீங்க லைட் கலர்ஸ் கூட எடுத்துக்கலாம். லைட் கலர்ஸ் அப்டி இல்லன்னா, பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. லைட் கலரும் எடுத்துக்கலாம். லைட் கலருக்கு பதிலா நீங்க பிளாக் கலர் எடுத்தீங்கனாலும், உங்களுக்கு டபுள் ஷேட் மாரி இருக்கும். நீங்க மேல யூஸ் பண்ற குரோம் வந்து டபுள் ஷேட் மாரி இருக்கும். இப்போ நான் டிசைன் பண்றேன். ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் பண்றேன். நீங்க வந்து உள்ள உங்களுக்கு ஃபில் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்துல மட்டும் வேணுன்றதுக்காக நான் இந்த மாரி பண்ணி காட்டுறேன். உள்ள வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கலர் வந்து வந்துரும். ஸோ, அந்த மாரி வரலன்றது காட்டுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இப்போ இத நான் க்யூர் பண்ணிக்கிறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். 3 டைம் க்யூர் பண்றதுனால 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்றேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு துடைக்கக்கூடாது. துடைக்காமயே நீங்க குரோம் பவுடர் மேல அப்ளை பண்ணுங்க. இந்த மாரி கோல்டு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில்வர் கலர் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாரி அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு வேணுன்ற இடத்துல மட்டும் வரும். எக்ஸஸா இருக்கிறத நீங்க டர்ன் பண்ணிட்டு, இந்த மாரி எதுவுமே இல்லாத பக்கம் இருக்கு இல்லையா? அந்த பக்கம் எடுத்து இந்த மாரி பண்ணீங்கன்னா, உங்க டிப்ல வேற ஏதாவது போயிருந்துச்சுனா கூட, அது உங்க பிரஷ்க்கு வந்துரும். இத நீங்க சென்டர்ல ஃபில் பண்ணிட்டு பண்ணாலும் அழகா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் கிளியரா தெரியணுன்றதுக்காக நான் அத ஃபில் பண்ணல. ஃபில் பண்ணாம இந்த மாரி வரைஞ்சிருந்தேன். இப்போ இத க்யூர் பண்ண வேண்டாம். டஸ்ட் ஆஃப் பிரஷ் வச்சு ஒரு முறை தட்டி விட்டுடுங்க. மேல எதா இருந்தா கூட அது ரிமூவ் ஆகிடும். அதுக்காக. இப்போ நீங்க மேல டாப் கோட் அப்ளை பண்ணலாம்.
இப்போ நீங்க டாப் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க என்ன டிசைன் பண்ணீங்கன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிளியரா இருக்கும். ஃபைனலா 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். இந்த டிசைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து ஹோல்சேல்ல வேணும்னா 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லனாலும் ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். Amazon லிங்க்கும் இருக்கு. Flipkart லிங்க்கும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. வேற எதா டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.